இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஷார்ப் எட்ஜஸ் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நான் வேறு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷார்ப் எட்ஜ் வரைக்கும் லாங் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து லாக் ஸ்டிச் போடும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இங்கேருந்து இப்படி லாங் ஸ்டிச் வந்து இந்த கார்னர் வரைக்கும் லாங் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் டர்ன் பண்ணி இங்கேருந்து இங்கே ஸ்டிச் போட்டாக்கா இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நான் ட்ரா பண்ணி காட்டும்போது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த லைனை வந்து கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளோ சின்னதாக இந்த இடத்துல ஸ்டிச் போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போடணும். இப்போ இந்த அளவுக்கு சின்னதாக போடணும். இந்த செயினில் வந்துட்டு ஒரு ஊசி மட்டும்தான் உள்ளே இறங்கணும். அந்த அளவுக்கு அந்த செயின் வந்து சின்னதாக இருக்கணும். இப்போ செயின் வந்து பெருசாக போட்டிங்க, அதாவது ஒரு 2 ஊசி உள்ளே போகிற அளவுக்கு செயின் பெருசாக போட்டிங்க அப்படின்னா அந்த லாக் ஸ்டிச் வந்துட்டு டேர்ன் ஆகிடும். சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டால் தான் வந்து அது டர்ன் ஆகாமல் ஷார்ப் எட்ஜை கரெக்டாக கொடுக்கும். ஓகேவா? பெருசாக லாக் ஸ்டிச் போட்டால் நம்ம அடுத்து இது பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கிடைக்கும். சரியா? இப்போ நான் இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து ஒரு லாங் செயின் போடுறேன். இந்த செயின் போட்டுட்டு அடுத்து லாக் ஸ்டிச் போடும்போது நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டினேன் இல்லையா, அந்த டைரெக்ஷனில் லாக் ஸ்டிச் போடுறேன். லாக் ஸ்டிச்சை செயின் வந்து எவ்வளோ சின்னதாக போடுறேன் அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. இப்படி நான் ஊசி உள்ளே இறக்கும்போது அந்த செயின் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் இப்படி டர்ன் பண்ணி வரும்போது இந்த ஷார்ப் எட்ஜு பர்ஃபெக்டாக வரும். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்படி ஒரு லாங் செயின், அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி ரொம்ப சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச். இந்த செயின் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இப்படி இழுத்திங்கனாக்கா இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ எண்டு நாட் போட்டு காட்டுறேன். இந்த இடத்துல எண்டு நாட் போட போகிறேன். எண்டு நாட் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் எடுக்கிறேன். இதுவே வந்து நீங்கள் பீட்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா எண்டு நாட் போடுங்க. அப்போ தான் அந்த நாட்டு கரெக்டாக வெள்ளனாலும் உங்களுக்கு அந்த செயின்லாம் கழண்டுட்டு வராமல் இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு லூப் எடுக்கும்போது இந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு லூப்பை சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எண்டு நாட் போட்டதுக்கப்புறம் அது ஒரு லூப் மாதிரி தனியாக நீட்டிட்டு தெரியும். இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் எண்டு நாட் வந்து ஃபுல்லாக உள்ளே போகும். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்த அந்த ஃபர்ஸ்ட்டு செயினை இப்படி ஊசியில் ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணிக்கணும். டைட்டாக இழுத்து பிடிச்சிக்கூடாது. ஹோல்டு பண்ணி இப்படி கீழே அந்த செகண்ட் செயினை இழுத்தோம்னா இந்த நாட் வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடும். நான் இப்போ எண்டு நாட் மட்டும் மறுபடியும் போட்டு காட்டுறேன். நான் இப்போ இங்கே எண்டு நாட் மட்டும் போட்டு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு செயின் எடுக்கிறேன். எண்டு நாட்டுக்கான ஃபர்ஸ்ட்டு செயின் இது.